ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், எக்ஸைஸ் 1.5 பார்த்துருந்தோமா. ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை, ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1.6 பார்க்கலாம். எக்ஸைஸ் 1.6 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் இருக்க கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். அது தெரிஞ்சால் தான் நம்ம உள்ள எக்ஸைஸ் போகும்போது நம்மளுக்கு சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்போது. ஸோ சில இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். ஸோ பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, பேசிக் டேர்ம்ஸ் தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பவரில் இப்போ பவரில் 2 பவரில் 5 இருந்துச்சுன்னா இது எப்படி போடுறதுன்னு தெரியும். 2 பவர் 5னா என்ன மீனிங்னா 2வை வந்து 5 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 2வை 5 டைம்ஸ்னா எப்படி, 2 × 2 × 2 into 2 into 2. ஸோ 5 டைம்ஸ் போட்டோமா, 1 2 3 4 5 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ 2 பவர் 5ன்னு என்ன சொல்லியிருக்கேன், 2 பவர் 5க்கு ஆன்சர் என்ன வருது, 32. ஓகேவா? அதே மாதிரி 2 பவர் 4நாலும் அதே மாதிரி தான். 3 பவர் 6நாலும் 3யை வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3 × 3 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் போட்டோமா, 3யை வந்து 6 டைம்ஸ் போடணும். சரியா? பவரில் என்ன இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம போடணும். 3யை வந்து 6 டைம்ஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 வந்திருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9, 9 3s are 27, 27 × 3 81, 81 × 3 243 வரும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருமா நம்மளுக்கு இங்கே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போடுவோம். ஓகேவா? சப்போஸ் இங்கே பாருங்கள் 5 பவர் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 5 பவர் 0 அப்படின்னா எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர் தந்து மேலே 0 போட்ட பவரில் 0 இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? இதே 100 பவர் 0ன்னு இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ 1. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 பவர் 0நாலும் 1 தான், 10,000 பவர் 0நாலும் வேல்யூ 1 தான். ஓகேவா? புரிஞ்சுதா? எனிதிங் பவர் 0 1 எக்ஸப்ட் இந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாது. இப்போ 0 பவர் 0 நம்ம போட முடியுமா? ஸோ இது வந்து நாட் டிஃபைன்டு, இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ 0க்கு மேலே பவரில் 0 இருக்கா, 0நாலே ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே 0 போட்டால் அது வந்து நாட் டிஃபைன்டு. சரியா? ஸோ அதனால் என்ன இருக்கணும், இந்த நம்பர் மட்டும் 0வாக இருக்கக்கூடாது. நம்ம பேஸில் போடுறோம்ல, இந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதுக்கு a பவர் 0 is equal to 1 where a not equal to 0ன்னு தந்துருப்பாங்க. புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. ஓகேவா? இப்போ ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 10,000ஆக இருக்கலாம், 5,000ஆக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு நம்பர், எனிதிங் நம்பர், எந்த நம்பர் வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஏங்கிறதுல பவர் 0 போட்டோம்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலுமே அதுக்கு ஆன்சர் என்ன, 1 தான் வரும். சரியா? எந்த நம்பருக்கு மேலே பவரில் 0 போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். அதுக்கு என்ன கண்டிஷன்னா, வேறு ஏ நாட் ஈக்குவல் டு 0, இந்த ஏங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கக்கூடாது. ஏதாச்சும் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் 0வாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இந்த ஏங்கிற நம்பர் 0வாக இருந்து பவரில் 0 இருந்துச்சுன்னா இது என்னது, நாட் டிஃபைன்டு, டிஃபைன் பண்ணவே இல்லை இந்த மாதிரி. சரியா? இது டிஃபைன் பண்ணவே நம்மளால முடியாது. ஓகேவா? சப்போஸ் 10 பவர் 0நாலும் நம்மளுக்கு 1 தான், 20 பவர் 0நாலும் நம்மளுக்கு 1 தான். அதே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒன். நிறைய இடத்துல 5 பவர் 0ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ தெரியாமல் திருன்னு சில டைமில் முடிப்போம். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் பவர் 0 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போது 5 பவர் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 பவர் 2 into 5 பவர் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இதனோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். 5 பவர் 2 into 5 பவர் 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இது என்ன சொல்லுவோம், இது ரெண்டும் பேஸுன்னு சொல்லுவோமா. கீழே இருக்கிறது எப்போவுமே நம்மளுக்கு என்னது, பேஸு. மேலே இருக்கிறது என்ன, பவர். இந்த 2 4 என்ன சொல்லுவோம், பவர்னு சொல்லுவோம். இந்த 5 ரெண்டும் என்ன, பேஸு. ஸோ இந்த பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ஒரு தடவை போட்டு பவர்ஸை ஆட் பண்ணிப்போம். 2 + 4ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ பேஸ் சேமாக இருக்கனால 5 அப்படியே போட்டாச்சு. பவர்ஸ் என்ன, 2ன்னு இருக்குது, இங்கே பவர் என்ன, 4. ஸோ 5 பவர் 9. இதைத்தான் நம்ம இந்த இடத்துல போடுவோம். இப்படி தான் போடணும். ஓகேவா? அதுக்கு புக்கில் ஒன்று தந்திருப்பாங்க பாருங்கள்.
அவங்க ஜென்ரலாக தந்திருக்காங்க a பவர் m இன்ட்டு a பவர் n. சரியா, ஏங்கிறது ரெண்டும் பேஸ் சேமாக இருந்தால் தான் நம்ம இப்படி போட முடியும். சப்போஸ் டிஃப்ரெண்ட் பேஸாக இருந்தால் நம்மளால் போட முடியாது. ஓகேவா, ஸோ இது என்ன a பவர் m ப்ளஸ் என்னன்னு எழுதிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 5 பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ப்ளஸ் 6 பவர் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஸ் சேமாக இருக்கா, நம்மளுக்கு இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ 5 பவர் 2ஓட வேல்யூ 25 போடணும். 6 கியூபுக்கு என்ன வேல்யூ அந்த வேல்யூ போட்டு தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேவா, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் பவர்ஸை ஆட் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது 5 பவர் மைனஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பவரில் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், பவர் நெகட்டிவில் இருந்தால் அது வந்து டினாமினேட்டர் கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா, ரெசிப்ரோக்கல் 5 பவர் மைனஸ் 2-வை நான் 1/5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கா, இதை வந்து மேலே போச்சுன்னா என்னவா வரும்னா மைனஸில் வரும். 5 பவர் மைனஸ் 2 இது கீழே வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, டிவிஷனில் பவர் மேலேயும் கீழேயும் போச்சுன்னா சப்ராக்ட் ஆகும். இதே மேலே இப்போது 3 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் 1/3 பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். சரியா, இங்கே நியூமரேட்டரில் இருக்க பவர் நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் பண்ணி டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா மேலே ப்ளஸ்ஸாக இருக்கிறது கீழே மைனஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ டிவிஷனில் பவர் மேலேயும் கீழேயும் சேஞ்ச் ஆகும்போது மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும். ஓகேவா, புரிஞ்சுது என்னென்ன, இதுதான் கான்செப்ட்டு. அது ஜென்ரலாக தந்திருக்காங்க a பவர் m இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் 1/a பவர் மைனஸ் m. ஓகேவா, இப்படி எழுதலாம். இது தான் இங்கே போட்டிருக்கேன். 3 ஸ்கொயரை நான் 1/3 பவர் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி பாருங்க இன்னொன்று, இப்போது 6 ஸ்கொயர்னு இருக்கு, கீழே வந்து அதே 6 கியூப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல டிவிஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் நம்மளுக்கு சேமாக இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்கா. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்னா பவரை மைனஸ் பண்ணுவோம். இது எப்படி எழுதுறேன்னா, சப்போஸ் இங்கே 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே 4 இங்கே பவர் 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது டிவிஷனில் என்ன பண்ணுவோம்னா 4 இந்த 6 பவர் 4 பேஸ் சேமாக இருக்கனால ஒரு 6 போட்டேன். இந்த பவர் மேலே போகும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க பவர் மேலே போகும்போது என்னவாகும், மைனஸாக மாறும். ஓகேவா, ஸோ டிவிஷனில் இருக்கும்போது பவர் வந்து மைனஸ் பண்ணுவோம். இதே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா, டிவிஷனாக இருந்தால் மைனஸு, மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் அடிஷனு. சரியா, இப்போ 4 - 1 என்ன ஆயிரும், 6 பவர் 1 இஸ் நத்திங் பட் 6. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பின்னாடி வர சம்ஸ்லாம் போட முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே பவர்ஸ் 2 மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இப்போது 5 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், அப்படியே பவரை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதான். 5 × 4 2 0 என்ன வரும் 8. அப்போ 5 பவர் 8. ஓகேவா, இப்படி ப்ராக்கெட் போட்டிருந்தாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ இந்த பவர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டேன். இப்போ 10 பவர் 6 இன்ட்டு 2 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், 10 பவர் 6 ஹோல் பவர் 2. அப்போ என்ன ஆகும், 10 அப்படியே போட்டுப்போம். 6 2 0 என்ன 12. இப்படி தான் நம்ம எழுதுவோம். பவர் ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இது எல்லாமே பேசிக் டேர்ம்ஸு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 1.6ல் 3rd சம் பாருங்கள். 3rd சம் என்ன தந்திருக்காங்கன்னா எவல்யூட்டுன்னு தந்து ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் தந்திருக்காங்க அதில். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் என்ன இருக்குது, 1/2 ஹோல் க்யூப்னு தந்திருக்காங்களா. ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இந்த க்யூப் வந்து ஹோல் க்யூப்னு தந்தனால இந்த க்யூப் 1க்கும் வரும், இந்த 2க்கும் க்யூப் வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதலான்னா 1 cube / 2 cube எழுதலாமா. ஸோ இது எப்படி எழுதுனா 1 cube இஸ் நத்திங் பட் 1 cube-னா 1 × 1 × 1 1 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ 1/2 cube எப்படி எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாமா. ஸோ 1/2 2 2 4 4 2 8. அப்போ இதனோட ஆன்சர் என்னென்னா 1/8. ஓகேவா. ஸோ இதில் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்னென்னா 1/2 ஹோல் பவர் -5 தந்திருக்காங்க. சரியா.
ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போது 1/2 இந்த -5ங்கிறது வந்து இந்த 1க்கும் வரும், இந்த 2க்கும் வரும். இப்போது 1 பவர் -5 2 பவர் -5ன்னு வருமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கீழே பவர் மைனஸில் இருந்தால் மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும், பாசிட்டிவாக மாறிடுமா? அப்போது இந்த கீழே இருக்க 2 பவர் -5 மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆயிரும், 2 பவர் 5ன்னு ஆயிரும். டிவிஷனில் பவர் மைனஸாக இருக்கும் போது மேலே கொண்டு போகும்போது பாசிட்டிவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இருக்க -5 மேலே கொண்டு போனால் +5 ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்க 1 பவர் -5 டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். டினாமினேட்டருக்கு கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், 1 பவர் 5ன்னு ஆயிரும். ஸோ மேலே சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன இல்லைனா 2 × 2 பவர் 5னா 2 வந்து 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். 2 × 2 × 2 × 2 இங்கே டிவைட் பை 1 எவ்வளோ டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஓகேவா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ ஆன்சர் என்னென்னா 32. 1/2 ஹோல் பவர் -5க்கு ஆன்சர் என்ன, 32 வருது நம்மளுக்கு. ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். தேர்டு சம் என்னென்னா -5/6 ஹோல் கியூப் அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இது எப்படி போடலான்னா, இந்த -3 வந்து இந்த 5க்கும் வரும், இந்த 6க்கும் வரும். ஸோ -5 ஹோல் பவர் -3 டிவைடட் பை 6 ஹோல் பவர் -3. ஸோ நம்ம -3 இருந்தால பவரில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து அப்படியே டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கும் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சைன், பவரோட சைன் சேஞ்ச் ஆகுமா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த கீழே இருக்க 6 பவர் -3 மேலே கொண்டு போனால் இந்த -3 வந்து +3 ஆயிருமா? அப்போ 6 பவர் 3ன்னு ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி மேலே இருக்க -5 ஹோல் பவர் -3 கீழே கொண்டு வந்தால் இந்த -3 என்னவாயிரும், +3 மாறிடும். இந்த சைன் சேஞ்ச் ஆகாது, எப்போவுமே இந்த சைன் சேஞ்ச் ஆகாது, பவருக்கு மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ -5 இங்கே மேலே இருக்க -3 டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன்னா பாசிட்டிவில் வந்துடுமா? இப்போ -5 ஹோல் கியூப். அப்போ இது எப்படி எழுதலாம், 6 × 6 × 6 டிவைடட் பை -5 × -5 எழுதலாமா? ஸோ 6 6 are 36. 36 × 6 என்ன ஆகும் நம்மளுக்கு, 6 6 are 36, 6க்கு பேலன்ஸ் 3, 6 3s are 18, 18 + 3 21. ஸோ 216. ஓகேவா? 5 5s are 25, 25 × 5 125 ஆயிரும். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் சைன் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். ஸோ அந்த மைனஸ். ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -216/125. ஸோ இப்போ இதுலேயே ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் என்ன தந்திருக்காங்கன்னா 2 பவர் 5 × 2 பவர் 7 தந்திருக்காங்க டிவைடட் பை 2 பவர் -2. ஸோ இதுதான் கொஸ்டின், ஃபோர்த்து சம்மோட கொஸ்டின் இதுதான். ஸோ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ நியூமரேட்டில் என்ன இருக்குது, 2 பவர் 5 × 2 பவர் 7 இருக்கா, டிவைடட் பைக்கு டிவைடட் பைக்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 பவர் -2 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே தந்திருக்கிறத நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே 2 பவர் 5 × 2 பவர் 7, இங்கே டிவைடட் பையில் என்ன இருக்குது, 2 பவர் -2 இருக்கா. ஸோ நம்ம இதை நியூமரேட்டருக்கு கொண்டு போனால் என்னாகும், இங்கே 2 பவர் -2 இருக்கிறது மேலே போனால் +2 ஆயிரும். அப்போ × 2 × +2 ஆயிரும், 2 பவர் 2 ஆயிரும். இந்த -2 நியூமரேட்டருக்கு போனால் என்னவாயிரும், +2 சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பேஸ் எல்லாம் சேமாக இருக்கா, மூணுமே என்ன 2 2ன்னா இருக்கா. அப்போ 2 ஒரு டைம் போட்டுக்கோங்க. போட்டு மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன்னா. அப்போ பவர்ஸில் என்ன 5 + 7 + 2. இப்போ 5 + 7 + 2. அப்போ 2 பவர் என்ன ஆகும், இது 3 ஆட் பண்ண 14 ஆயிருமா. ஸோ 2 பவர் 14 இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த்து சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 2 பவர் -1 × 3 பவர் -1 டிவைடட் பை 6 பவர் -2 தந்திருக்காங்க. ஸோ நான் இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இங்கே என்ன தந்திருக்காங்க, 2 பவர் -1 × 3 பவர் -1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 6 பவர் -2 இருக்கும். ஸோ நம்ம இது என்ன பண்ணல, எல்லாமே பவர் மைனஸில் இருக்கா. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் முடியும். இந்த 6 பவர் 2 6 பவர் -2 நியூமரேட்டர் கொண்டு போனால் 6 பவர் 2 மாறிடுமா. டிவைடட் பை இங்கே 2 பவர் -1 கீழே கொண்டு வந்தால் 2 பவர்
1 ஆயிரும். இந்த -1 டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா +1 ஆயிரும் இன்டூ இந்த 3 பவர் -1 நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா 3 பவர் 1 ஆயிரும். ஸோ 6 ஸ்கொயர் 2 பவர் 1 இஸ் நத்திங் பட் 2. அதே மாதிரி 3 பவர் 1 3ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 6 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 36 ஆயிரும். டிவைட் பை 3 2s 6 ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 6 6 36. இப்போ ஆன்சர் என்னென்னா நம்மளுக்கு 6. ஓகேவா? ஸோ இதோட உங்கள் தேர்டு சம் ஓவர். இதே ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் அதே மாதிரி தான் இருக்குது. கூட இன்னொரு டேர்ம் தந்துருக்காங்க 5/2 எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஃபோர்த் சம்லேருந்து நான் நாளைக்கு எடுக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து சம் ஆன்சர் வருதா இல்லையே நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் கான்செப்ட் எல்லாம் சொல்லி தந்துட்டேன்ல. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.